அன்பினது நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த 40 நாட்களிலே கடைசி ஞாயிறன்று உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திருவார்த்தை தியானிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறோம். நீர் பரமேறுவதற்கு முன்பாக இந்த கடைசி ஓய்வு நாளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்கியத்துக்காக சாக்கியத்துக்காக எங்கள் வாழ்நாளிலே நீர் தந்த நல்ல வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வேதத்தின் சத்தியத்தை உணர்ந்து அதன்படி இந்த நாளிலும் ஜீவிக்கும்படியாக எங்களோடு பேசுவீராக. உம்முடைய திருவார்த்தை எங்களுக்குள்ளே துணிக்கட்டும். நாங்கள் நாளுக்கு நாள் மக்களே பலன் பெறட்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை வளர்ந்து பெருகட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த இடத்துல என்ன நோக்கத்துக்காக இந்த திருச்சபை நீர் ஆரம்பித்தீரோ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே பேசுவீராக. நாங்கள் கேட்கட்டும், எங்கள் உள்ளங்கள் உணவடையட்டும், எங்கள் உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும், தேர்தல் அடையட்டும். எங்களை நிரப்பி அனுப்பும்படி அந்த கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளிலே உண்டாவதாக. ஒரு காட்டாறு வெள்ளமானது நல்ல மழை நேரத்திலே மிகுந்த மழை பெய்தபடியினாலே காட்டாற்றிலிருந்து திடீரென்று தண்ணீர் வந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பாறையிலே காட்டாற்று நடுவில் நின்று கொண்டிருந்த மனிதன் தண்ணீரிலே இழுத்து கொண்டு போகப்பட்டான். அவன் ஐயோ என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்டவுடனே ஜனங்கள் எல்லாரும் கூடினார்கள். இவனை மீட்டு விட வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான பிரயாசமும் பட்டார்கள். அநேக விதமான யோசனைகளை கொடுத்தார்கள். திடீரென்று ஒரு மனிதன் வந்தான். அவன் எங்கிருந்தோ நீளமான கயர் ஒன்றை இழுத்து அவன் நேராக எறிந்து விட்டு அதன் ஒரு பகுதியை ஒரு மரத்தின் அடியிலே கட்டி கரையிலே அவன் நிலைநிறுத்தினான். அந்த மனிதன் கயரை பிடித்துக் கொண்டான், காப்பாற்றப்பட்டான். அவன் கரையிலே நின்றபடியினாலே அந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கி போன மனிதனை அவன் மீட்டெடுக்கும்படியான காரியம் உருவானது. நாம் இன்றைக்கு வாசித்த யோவான் தீர்க்க சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஆண்டவர் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசுவென்று சீடர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு விடியற் காலமான போது கரையிலே நின்றார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து அவர் பரமேறுவதற்கு முன்பாக 3 தரிசனங்களை செய்தார். அதிலே ஆண்டவர் செய்த கடைசி தரிசனம் தான் இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கடைசியாக தரிசனமானது எங்கே? சீடர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக 40 நாட்கள் அவர் திருஷ்டாந்தங்களினாலே அநேக உயிரோடு இருக்கிற சாட்சிகளினாலே ஆண்டவர் தன்னை நிரூபித்து காட்டினார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த நாளை நாம் தியானிக்கும் போது அடுத்த வாரமானது பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் சுற்றி நடந்த நாட்களை நினைவு ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. ஆண்டவர் செய்த மகா பெரிய காரியத்தை இங்கே 21ஆம் அதிகாரம் யோவானிலே சொல்லப்படும். என்ன அங்கே நடந்தது? 1ஆம் வசனம் சொல்லுகிற யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு திபேரியா கடற்கரையிலே தம்முடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் 7 பேர் இந்த பழைய தொழிலுக்கு நேராக போகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த போது 3.5 வருடங்கள் அவரோடு நடந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர்களுக்கு நேரடியாக அவர்களோடு உறவாடவில்லை என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த போது அடிக்கடி அவர்களுக்கு தரிசனமானார். அவர்களோடு
ஆனால் அவர் உலகத்தில் வாழ்ந்தது போல 3.5 வருடங்கள் வாழ்ந்தது போல அவர்களோடு எல்லா நேரமும் அவர்களோடு கூட இருக்கவில்லை. இங்கே மிக முக்கியமான காரியம் சொல்லப்படும். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போயிருந்த சீடர்களுக்கு தரிசனமாகிறார். இரண்டாவதாக தோமா வந்து உட்கார்ந்து இருக்கும்போது தரிசனமாகிறார். இப்பொழுது மூன்றாவதாக சீடர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிற இடம் என்ன தெரியுமா? பழைய தொழிலுக்கு போன சீடர்களை ஆண்டவர் தேட வேண்டிய சூழ்நிலை வருவாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போவேன், போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளை அனுப்புவேன், ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாள் பார்க்கிறார்கள், 2 நாள் பார்த்தார்கள், 3 நாள் பார்த்தார்கள். இயேசு வருவார், இன்னும் திரும்ப நாம் ஆண்டவரோடு நடக்கலாம் என்று நினைத்தார்களா என்று தெரியவில்லை. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். நடந்து வந்த பாதையிலே காணப்பட்ட எல்லா விதமான பழைய வாழ்வு முறையையும் அவர்கள் மறந்து போனார்கள். 3.5 வருடங்கள் தாங்கள் பிடித்துக் கொண்டிருந்த மீன் தொழிலை மறந்தார்கள், அவருடைய வருமானத்தின் வழிகளை மறந்தார்கள், குடும்பத்தை மறந்தார்கள். இப்பொழுதோ எல்லாம் திரும்ப வந்து தலைக்கு மேல நின்று கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எங்க போனாலும் அடித்து துரத்தி விடுவார்கள். இயேசுவோடு சும்மா சுற்றி கொண்டு கிடந்தவர்கள் இவர்கள் விரதமாக சுற்றி நடந்தவர்கள் என்று சொல்லி எல்லாராலும் அவர்கள் கேலி பண்ணப்பட்டவர்களாக அந்த தேசத்திலே கிடக்கிறார்கள். இப்பொழுது பேதுருக்கு ஒரு ஈகோ வந்து விட்டது. எந்த மனுஷனிடம் பிச்சை எடுக்க போனோம், நம்ம தொழிலை பார்ப்போம் என்று சொல்லி இறங்கி விட்டான். தான் போனா பரவாயில்லை. பின்மாற்றக்காரன் செய்கிற வேலை என்ன? தான் செய்வது மாத்திரமல்ல, மீதி 6 பேரை கூட சேர்த்து சொல்லுகிறான், நாம் மீன்பிடிக்க போறோம், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்கிறான். பின்மாற்றம் இப்படித்தான் வருகிறது. திருச்சபையிலும் நம்முடைய சமுதாயங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா, ஒருவன் செய்கிற தவறு அந்த திருச்சபையை காலி பண்ணுகிறது. ஒருவன் செய்கிற தவறு ஒரு தேசத்தை காலி பண்ணுகிறது. ஒருவன் நல்லவனாக இருப்பான் என்று சொன்னா அவனுடைய ஆட்சி நன்றாக இருக்கும். ஒருவன் தீயவனாக இருப்பான் என்று சொன்னா அவருடைய நோக்கம் மோசமாக இருக்கும் என்று சொன்னா தேசம் நாசமாய் போகும். அவனுக்கு தெரியும், திருடனுக்கு தெரியும் எப்படி இந்த ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி. அவன் ஏமாற்றி விடுவான் என்று சொன்னால் அவன் கையிலே தேசம் மாட்டுகிறது, அவன் கையிலே குடும்பங்கள் மாட்டுகிறது, அவன் கையிலே திருச்சபைகள் மாட்டுகிறது. நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய காரியம் இப்படிதான். ஒருவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாக எழும்பி விடுவான் என்று சொன்னான், அதற்கு எதிராய் ஒருவன் எழும்பினால் அவன் தனியாக எழும்ப மாட்டான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி விடுவான். அங்கதான் வசனம் சொல்லுகிறது, நான் போகிறேன், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்கிறான். நம்ம இன்றைக்கு பிசாசு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நம்ம எல்லா நாளும் ஜெபத்தில் என்ன சொன்ன, ஆண்டவரே இந்த பிசாசு என்னை தொடக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு கிரைகளை என்னை மேற்கொள்ளக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு யாரு? ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட தேவதூதன். அப்படித்தானே? லூசிபர் யார்? ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவதூதன். இவன் யார்? ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தவன். கேருபீன்கள் சேராபீன்களுக்கு மேலானவன். அவன் கைகளை உயர்த்தினால் 2 கையும் உயர்த்தும் போது உலகத்தில் உள்ள எல்லா இந்த மேளதாளங்கள் அங்கே மேலே எழும்பி போகும். ஒரு நாம் கையை தூக்கிட்டான்னா போதும், எப்படி இருக்கும்? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவனுக்கு பின்பாக அவன் சத்தத்தை உயர்த்தும் போது, அவன் கையை உயர்த்தும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டோ எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் அவனுடைய செட்டைகளில் இருந்து எழும்பும். அவனோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற மிகப்பெரிய சேனை இருந்தது. ஆண்டவரை ஆராதிக்கும்படியான இந்த லூசிபருடைய கூட்டத்திலே மிகப்பெரிய சேனை இருந்தது. இந்த சேனைகள் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று இவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. எப்படி? அவர் தான் பெரிய ஆளா, நான் என்ன சின்ன ஆளா? என் கையை உயர்த்தினா எவ்வளவு பெரிய காரியம் நடக்குது பாரு. இவ்வளவு தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். நான் கையை தூக்கினால் எல்லா தூதர்களும் கையை தூக்குகிறார்கள். நான் ஆராதித்தால் எல்லாரும் ஆராதிக்கிறார்கள். என்ன போல யாரும் இல்லை என்று சொல்லி அவனுக்குள்ளே பெருமை வந்தவுடனே சொல்லுகிறான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஆண்டவருடைய சேனைக்கு நேராக, சிங்காசனத்துக்கு நேராக தன்னுடைய கையை உயர்த்தி சொல்லுகிறான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணின உடனே ஆண்டவர் பார்க்கிறார். இவன் தனியாக இருக்கிறானா என்று பார்க்கிறார். இல்ல, மிகப்பெரிய சேனை ஆண்டவருக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சிறகை வெட்டினார்.
பூமியில விழுந்தான். விழுந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி அவன் உட்கார்ந்தான். எப்பொழுது ஆண்டவர் இந்த பூமியை திரும்ப உருவாக்கி மண்ணை உருவாக்கி ஏதேலே ஆதாமை வைக்கிற வரையிலும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி கிடந்தவன் இந்த தேசத்துக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்தான். அவன் தனியாக போகவில்லை. நான் ஒரு நாள் தியானித்துக் கொண்டிருக்கும் போது மலைகளை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த மலைகள் அங்கங்கே குண்டு குண்டாக கிடக்கு. ஆண்டவர் உருவாக்கின அந்த பூமியானது ஒழுங்கின்மை வறுமையுமாய் மாற காரணம் என்ன? இந்த எனக்கு தெரிந்து ஆண்டவர் தள்ளிவிட்ட தூதர்கள் எல்லாரும் நேரடியாக இந்த பூமிக்குள்ளே வந்து மண்ணுக்குள்ளே போனபடியினாலே மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நிக்கல் குரோமியம் இவைகளை கிழித்துக் கொண்டு அந்த எரிமலைகள் வெளியே வந்தபடியினாலே எரிமலை நம்ம மலைகள் எல்லாம் அவர்கள் மூலமாக உருவானதுதான் என்று எனக்குள்ள ஒரு கற்பனை. நான் பார்க்கிறேன் எப்படி இந்த மலைகள் உருவாகி இருக்கும். எரிமலைகள் உருவாகித்தான் மலைகள் உருவாகிறது. இந்த எரிமலை எப்பொழுது உருவாச்சு? உலகம் முழுவதும் இங்க மலைகள் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த லூசிபருடைய கூட்டமானது தேவனால் வெட்டப்பட்டு விழுந்த போது எல்லாம் பூமிக்குள்ள வெகு வேகத்தில் விழுந்து பூமிக்குள்ளே அவர்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அப்பப்போ வெளியே வாரான், வந்துதான் அநியாயம் அட்டூழியங்களை செய்கிறான். ஜனங்கள் இந்த பூமியில நன்றாக வாழ்வதற்கு பிரியமில்லை. எனவேதான் அவன் எழும்பி வருகிறான், எல்லா ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகிறான். வானமண்டலங்கள் பொல்லாதாவியுடைய சேனைகளும் பூமியில் உள்ள இந்த சேனையுமாக சேர்ந்து ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. இங்கே பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன போது திரளானவர்கள் அந்த 6 பேரும் கூட சேர்ந்து போகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரையிலே நிற்கிறார். எதற்காக? இந்த கடலுக்குள்ளே இந்த வாழ்நாள் முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீடர்கள் 7 பேர் உள்ளே கிடக்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டு கிடக்கிறார்கள். இரவு முழுவதும் மீன் பிடித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கு எங்க மீன் இருக்கும் என்று தெரியும், என்ன மீன் இருக்கும் என்று தெரியும், எப்படி வலை போட வேண்டும் என்று தெரியும், எந்த இடத்துல வலை போட வேண்டும் என்று தெரியும், எந்த மீனுக்கு எந்த வலை போட வேண்டும் என்று எல்லா நுணுக்கங்களை மறைந்திருந்த சீடர்கள் இன்றைக்கு இரவு முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவர் கரையிலே நின்று பார்த்து கொண்டிருக்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும், எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்பதை அவருடைய சித்தத்துக்கு விட்டு விட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக இந்த பூமியில தரிசனமாகும் போது அவள் கண்களுக்கு அவர் காணாவிட்டாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருகிறார். சீடர்கள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், இப்பொழுது சூழ்நிலை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே அவளை நேரடியாக போய் நீங்க மீன் பிடிக்காதுங்கன்னு சொல்லவில்லை. இவங்க கிளம்பி போகும் முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இல்ல மீன் பிடிக்க போகாதுங்க சொன்னாரா? என்ன செய்கிறார்? அவளை இஷ்டத்துக்கு விட்டு விட்டார். அப்படிதானே? முதல்ல செய்கிறார், நீங்க போய் கொஞ்சம் அனுபவிங்க என்று சொல்லி அவளை இஷ்டத்துக்கு விட்டு விட்டு இரவு முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கரையிலே நின்று கூப்பிடுகிறார். பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். கிட்டத்தட்ட கரையிலிருந்து 200 முழ தூரத்திலே இந்த சீடர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வறுமையாக திரும்ப வந்திருக்கிறார்கள். இனி மீன் இல்ல, எப்படி போகிறது? பகல ஃபுல்லா இரவு முழுவதும் நான் சொல்லிட்டு வந்தோம், நேற்றைக்கு சொல்லிட்டு வந்தோம், நாங்க இன்றைக்கு மீன் பிடிக்க போகிறோம். நாங்க வரும்போது பணத்தோட வருவோம், நாங்க வரும்போது நிறைய மீனோட வருவோம், உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி கூட மார்தட்டி விட்டு போயிருக்கிறாங்க. இரவு நேரம் முழுவதும் பிடித்தார்கள். மீன் வந்து எங்கானல்ல, வறுமையாய் வருகிறார். இயேசுங்கிறது கூப்பிடுகிறார், பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டவுடனே தூரத்தில் இருந்து பார்க்கிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படிதானே? சீடர்கள் அவரை கேட்கிறார்கள். இந்த 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளிடத்துல கேட்கிறார், பிள்ளைகளே உங்களிடத்துல புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். ஆண்டவர் கரையிலே நிற்கிறார். இந்த காட்டாற்று வெள்ளத்திலே மூழ்கி போய் கிடந்த மனிதனை
மீட்டெடுத்தது போல ஆண்டவர் கரையிலே நின்று கொண்டு இந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட சீடர்களை பார்த்து சாப்பிடக்கு என்ன இருக்கா என்று கேட்கிறார். எப்படி இருக்கும்? அவருக்கு எல்லாம் தெரியும். இவங்கள்ட்ட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும், பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது புசிக்கிறதற்கான ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஒன்றுமில்லாமல் இரவு முழுவதும் மீன் பிடித்து ஒன்றுமே அகப்படாத மனிதர்களை பார்த்து ஆண்டவர் கரையிலே நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். உங்களிடத்திலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். எல்லா ஸ்தம்பன வித்தைகளையும் செய்து வாழ்வை எல்லா முயற்சிகளையும் எடுத்து எல்லாவற்றிலும் நாங்கள் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று படிப்புகளை பயன்படுத்தி பார்க்கிறோம், நம்முடைய எல்லா தாளந்துகளை பயன்படுத்தி பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே வறுமை காணப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சீடர்களுக்கு தரிசனமாக முன்பாக இதைத்தான் செய்கிறார். எல்லாவற்றிலும் எல்லா பிரயாசங்களையும் பட்டு ஒன்றுமில்லை என்று சொன்ன சீடர்களுக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். இரண்டாவதாக ஆண்டவர் யோவான் 22 அதிகாரம் 9 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் 9 அவர்கள் கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். இயேசு கரையிலே நிற்கிறார். அவர் வறுமையாக நிற்கவில்லை, அப்படிதானே? கடல்ல மீன் பிடித்த மீனவர்களிடத்துல மீன் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? மீனை பிடித்து சுட்டு ரெடியா வைத்திருக்கிறார், அப்படிதானே? அவருக்கு தெரியும் யாரு இந்த பயர் வரும்போது பசியோட வருவாங்க. இரவுல மீன் பிடித்து மீன் ஒன்றும் இல்லை, வேதனை ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், இவர்கள் தாங்க மாட்டார்கள் என்று உணர்ந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாகவே மீன்களை பிடித்து சுட்டு வைத்திருக்கிறார், அப்படிதானே? ஆண்டவர் எப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர்! வறுமையா ஒரு மனிதனையும் ஆண்டவர் அழைக்கிறது இல்லை. போராட்டத்திற்குள்ள கிடக்கிற சீடர்கள் எல்லாம் வறுமையாய் கிடக்கிற சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் போது வறுமையாக அழைக்கவில்லை. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உருவாக்கும் முன்பாகவே எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருந்தார். பூமியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து வைத்து விட்டுத்தான் ஆதாமை படைக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவர்கள் வேதனையையும் வருத்தத்தையும் சுமக்க வேண்டியதாக காணப்பட்டது. ஆண்டவர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கும் போதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்து விட்டுத்தான் அழைக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு சேவைக்காக அழைக்கும் போது அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்து விட்டுத்தான் அவனை அழைக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சலனங்கள் வரும்போது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை அனுபவிக்கும் போது, நாம் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கும் போது சாத்தான் வந்து பேசுகிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாதபடி தடையாய் கிடக்கிறோம். வாரத்தில் 2 நாள் இந்த இடத்துல கூட்டம் நடக்கிறது. ஒரு காலத்துல சொன்னார்கள் எங்களுக்கு பிள்ளைகள் டியூஷனுக்கு போயிட்டு இருக்கு, வர முடியவில்லை. இப்பொழுது வீட்டில் வறுமையாய் கிடக்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழக பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும், அவருடைய வாழ்வு சீராக வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சுய சித்தத்துக்குள்ளும் இறங்குகிறவர் அல்ல. நீங்க யோசித்து பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமை வைத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லா கனிகளையும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் புசிக்காது. ஆண்டவருக்கு தெரியாதா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்தால் இவன் சோதிக்கப்படும் போது இவன் மாட்டி விடுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சொல்லுகிறார், உன் இஷ்டத்தை விட்டுருக்கேன், நீ கீழ்ப்படுகிறா என்று பார்க்கிறேன். இதுதான் ஆண்டவர் வைத்த சோதனை. ஆதாமின் வரைக்கப்பட்ட சோதனை என்ன? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற கீழ்ப்படுகிறானா என்று பார்க்கிறார். இதை மாத்திரம் அவனால செய்ய முடியும். நடந்தது என்ன? இந்த இட நேரத்துல ஆண்டவரோடு இருக்க வேண்டிய ஏவாள் பிசாசோடு இருந்தார். இதுதான் பிரச்சனை. ஆண்டவரோடு இருக்க வேண்டிய ஆதாம் பொண்டாட்டியை விட்டுக்கிட்டு அவன் தோட்டத்துல ஒரு ஆவ போனான். ஆண்டவர் சொன்னார், இருவரும் ஒன்றாய் போக வேண்டும், இருவரும் ஒன்றாய் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு கட்டளை கொடுத்தார். ஆதாம் பார்த்தான்,
அவளை என்னத்துக்கு கஷ்டப்படுத்தணும், வீட்டில் உட்கார வச்சிருந்தேன். நடந்தது என்ன? அவ ஆம்பளைகிட்ட பேசாம யார்கிட்ட பேசுன? அயோக்கியன்கிட்ட பேசுன. முடிந்தது என்ன? தேசம் பாழாய் போயிடுச்சு. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா காரணத்துக்கும் மூல காரணம் ஆதாம் ஏவாள் செய்த பிழை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் குடும்பத்தை கொடுக்கிறார், வாழ்வுகளை கொடுக்கிறார், நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சமாதானத்தையும் கொடுத்து என் பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா காரியத்தையும் செய்கிறார். அந்த நேரத்தில் எங்கேயாவது போயிருந்தா பிசாசின் பிடியில சிக்கிக் கொண்டோம் என்றால் எல்லாத்தையும் நாசம் பண்ணின பின்பு திரும்ப பார்ப்பதற்கு நேரமே இருக்காது. எனவே ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் பயபக்தியோடு அவருக்கு பயந்து அவருடைய ஆலயத்தில் வந்து அவர் உருவாக்கி வைத்திருக்கிற நேரத்தில் அவரோடு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. ஏன் தெரியுமா? உங்களை படைக்கும் போது, தாயின் கருவுக்குள்ளே உங்களை ஆண்டவர் செலுத்தும் போது நீங்க 4 கோடி பேராகும், ஒரு ஆள் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு ஆள் இல்லை. நீங்க இந்த பூமியில வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 4 கோடி பேரோடு போராடி கொண்டு ஜெயித்து வந்தவங்களாகும். நீங்க தனியாள் இல்லை. இந்த உலகத்துல தாயின் கருவுக்குள்ளே ஒரு மனிதன் வருவதற்கு முன்பாக ஒரு மனிதன் தான், ஒரு கருவுதான் தாயின் கருப்பைக்குள்ளே போக முடியும். மீறி எல்லாம் செத்து போகும். போராடி கொண்டு ஜெயிக்கிறது யாரு? ஒரே ஒரு கரு. அது யாரு? நீயும் நான். அப்படிதானே? 4 கோடி பேரை போராடியாக தனியாளா வந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். இது ஒருவருக்கு நினைவில்லை. ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, இதை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஓடி போகும். இந்த திருச்சபையில ஒருவராக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நான் இருக்கிறவரை கூட்டத்தை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி உங்கள் ஆசீர்வாதத்துக்கானது, உங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கானது, உங்கள் வாழ்வின் மேன்மைக்கானது. எனவே நான் மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்தில் உங்க இஷ்டம் போல விளையாடக்கூடாது. நீங்க ஒண்ணுமே ஆண்டவரோட தாரம்னு கேட்காதுங்க. நீங்க வந்து உட்கார்ந்துங்க, தூங்கிட்டு போங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? என் பிள்ளை என் சமூகத்தில் வந்திருக்கு, நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த நேரத்தில் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு எதையா நோண்டிட்டு இருந்த ஆண்டவர் பார்ப்பாரு. பாரு, நான் இங்க உருவாக்கி வச்சுன்னு தண்ணி தொண்டை தண்ணி கத்த வச்சுட்டு இருக்கேன், அங்க எங்க உட்கார்ந்து கதை அடிச்சுட்டு எதேதோ பின்னிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை கருவிலே உருவாக்கின ஆண்டவர், உங்களை எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். அதை எங்க வந்து பார்க்கணும்? குறைகளின் நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் வெளியிடங்களில் வேலை செய்கிறார். உங்களுக்கு சாப்பாடு போடுவதற்காகத்தான் அவங்க என்ன பண்ணுகிறாங்க? அங்க இரத்த வியர்வை சிந்தி உழைத்து கொண்டிருக்கிறார். குடும்ப தலைவிகளுக்கு யாருக்கு ஞாபகம் இல்லை? கணவன் வெளியே எதற்கு போகிறான்? குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்காகத்தான் கணவன் போய் வெளியே சுத்தி கொண்டு வருகிறான். எவ்வளவு போராட்டம் தெரியுமா? 10 ரூபாய் கையில சம்பாதித்து கொண்டு வருவதற்குள்ள 10,000 பிரச்சனை உண்டா இல்லையா? வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரும்போது வந்து சேர்வதற்குள்ளாக ஏகப்பட்ட பிரச்சனை. இதையும் தாண்டி உங்களை வீட்டுக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுகிறார். சொந்த இடத்தை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல, இங்க நல்ல வாழக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம், நன்றாக வாழக்கூடிய நல்ல கிளைமேட் உள்ள இடம். இதை தாண்டி நீங்க எங்க போனாலும் சரி, ஒன்றில் அதிகமான சூடு இருக்கும், இல்லாட்டி அதிகமான குளிர் இருக்கும், இல்லாட்டி அதிகமான கொசு இருக்கும். ஏதாவது ஒன்று உங்களை சேதப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏதேன் தோட்டம் போல ஆண்டவர் கொடுத்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டவரை சேவிக்க முடியாதபடி அக்கிரமத்துக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிற மனிதரை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவருடைய திருச்சபையானது ஏராளமான பொருள் செலவுகளோடு அநேக இரத்தத்தை சிந்தி இந்த இடத்திலே திருச்சபையானது உருவாக்கப்படுகிறது. நிர்விசாரமாய் நீங்கள் உட்காருவதில்லை. உங்கள் பணங்கள் செலவு பண்ணப்படுகிறது, உங்கள் இரத்தங்கள் செலவு பண்ணப்படுகிறது. உங்கள் எல்லா காரியங்கள் பிரயாசங்களிலும் ஆண்டவர் இந்த திருச்சபை உருவாக்கி வருகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற பணி என்ன? அதை நீங்கள் நன்றி நைந்த இதயத்தோடு நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்ன உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வரும். ஆண்டவர் கரையில நின்று சீடர்களை பார்த்து கூப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், மீன்களை பிடித்து வைத்திருக்கிறார். அடுத்து 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம், சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள்.
அறிந்தபடியினாலே கொடுத்தார். 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். எப்படி? ஆண்டவர் மீனை பிடிச்சு வச்சிட்டு சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்க பிடிச்சதுல கொஞ்சம் கொண்டு வாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? அவர் பிடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கார். ஆண்டவர் கேட்கிறார், நீங்க பிடிச்சதுல கொஞ்சம் கொண்டு வரணும். எத்தனை பிடிச்சிருக்கோம்? 4 மாசம் முடிஞ்சது, அப்படிதானே? பிடித்த மீன்கள் எத்தனை? ஆண்டவர் சொல்லுகிறார், கரையில் நின்று கூப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், பிள்ளைகளே இப்ப அவர் சொல்லுகிறார், வலையை வலப்புறமாக போடுங்கள், திரளான மீன்கள் கிடைக்கும். 153 மீன்கள் நிறைந்த பெரிய வலையை விழுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றையும் கொண்டு வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிடித்து வைத்தது 7 பேருக்கு போதுமான சாப்பாடு அங்க இல்லை. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அவங்க பிடித்ததை கொஞ்சம் கொண்டு வரணும். இப்ப என்ன பண்ணுகிறோம்? நம்ம பிடிச்சதெல்லாம் நமக்கு, ஆண்டவர் பிடிச்சதெல்லாம் எனக்கு. எப்படி இருக்கும்? இன்னும் எதாவது நடந்துட்டு இருக்கு. நீர் பிடிச்சதெல்லாம் எனக்கு தாருங்கோ என்று கேட்கிறோம். ஆனா நான் பிடிச்சதான் பத்திரமா வச்சிருக்கேன். ஆண்டவருக்கு பிலாசபி அது இல்லை. கொடுங்கள், கொடுக்கப்படும். கொடுக்காம இருந்தா கொடுப்பாரா? இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். நான் ரெடியா தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கும்? அறகுறையா தான் வச்சிருக்கேன். ஆனா நீங்க கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? முழுசா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற பிரயாசங்களிலே ஆண்டவர் எவைகளை எதிர்பார்க்கிறார்? அவருக்கு செலுத்த வேண்டியதை கவனமாக செலுத்தணும். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் 40 நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்து 3வது தரிசனம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். எத்தனை பேருக்கு நம்ம தூண்டல் போட்டிருக்கோம்னு தெரியல. நான் போற ஆட்களை எல்லாம் தூண்டல் போடுகிறேன். ஏதாவது ஒன்று வராதா எனக்கு? யாரை பார்த்தாலும் எங்க சர்ச்சைக்கு நீங்க வரணும்னு சொல்லி, தெருவில் நான் இந்த தெருவில் எங்க திரும்பினாலும் சரி, இந்த இடத்துல எங்க நான் போனாலும் யாரை பார்த்தாலும் சொல்லு, எங்க ஆலயத்துக்கு நீங்க வரணும்னு சொல்லி. நான் விதைக்கிறது என்னது? எனக்கு தூண்டல் மட்டும்தான் போட முடியும். வீட்டில் போனால் அடிச்சு போட்டுக்கணும். ஏன்னா அவங்க வேற இடங்கள்ல போய் கொண்டு இருப்பாங்க. ஒரு சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் துணிகரமா சில வீடுகளுக்குள்ள போயிருக்கிறேன். அவங்க சொல்லுவார்கள், பாஸ்டர் நான் அங்கே போய் கொண்டிருக்கிறேன், நீர் எங்க வரக்கூடாது. எப்படி இருக்கு? சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்டரை ஃபோன் பண்ணி சொல்ல, நீர் எதுக்கு அங்கே போயிருக்குன்னு கேட்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தபடினால தான் என்ன பண்ணுகிறேன், ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்னத்தை? சுவிசேஷத்தை விதைக்கிறது. அதனால தான் சொல்லுகிறேன், சத்தம் வெளியே போகணும். இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு திருச்சபையின் வார்த்தை போகணும். அதனால சவுண்ட் சிஸ்டம் பக்காம இருக்கணும். ஏன்னா நான் வீடுகளுக்குள்ள போக முடியாது. இந்த வார்த்தை புறப்பட்டு போகும். எனக்கு நல்லா தெரியும் எப்படி ஆயும் ஆண்டவர் ஆத்மாக்களை சந்திப்பார் என்று சொல்லித்தான் மூச்சு முட்டாம ஒவ்வொரு நாளும் சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை என்ன நடக்குது? சுவிசேஷ கூட்டமாக நடத்துறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு எப்படி ஆகணும் சத்தம் வீடுகளுக்குள்ள சாயங்காலத்து தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்க ஆளுங்க மற்றவங்களை சத்தத்துல கேட்கணும். அதனால தான் விதைக்கிறேன். ஏன் இந்த ஜனங்கள் மீன்கள், திரளான மீன்கள் சுத்தி கிடக்கிறது. அவைகள்ல ஒரு சில ஆண்டவர் நமக்கு தரணும். அந்த வேதனையோட தான் ஆண்டவர் செய்த பணியைத்தான் செய்கிறேன். நான் சும்மா செய்யவில்லை. திரளான ஜனங்கள் ஆத்துமாக்கள் தரணும். ஆனா நீங்க மீன் என்ன பண்ணணும்? பிடிக்கணும். நீங்க பிடிச்சு கொண்டு வர மீன்களை ஆண்டவர் பார்க்கணும். அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தர முடியும். நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் இடத்துல ஆத்துமாக்களை தாரும் என்று கேட்கிறீர்கள். நீங்க எத்தனை மீன்களை பிடித்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் யார் ஆண்டவரை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எப்படி? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லுகிறார். எப்படி? வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலுமை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசமபாகங்களிலும் காணிக்கைகளிலும் தானே. அடுத்து நான் வாசிக்கிறோம். வஞ்சித்தீர்கள். அங்கு சொல்லப்படுகிறது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பனகனினை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். தசமபாகம் என்னது? தசமபாகம் என்ன? தசமபாகம் என்னுடைய 10ல் 1 எவ்வளவு கொடுக்கிறோம் யோசிக்கணும். 1500 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஆண்டவருக்கு 150 ரூபாய் உண்டு. 15,000 வாங்கினா 1500 ஆண்டவரை காணிக்கை. நீங்க நிறைய செய்கிறீங்க, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவைகளை கணக்கெடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறார்கள், எவ்வளவு வாங்க. நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் இந்த VBSல பார்த்தேன். ஆண்டவரே எப்படி இது நடத்துறதுன்னு யோசித்தேன். 7 நாளா 3 நாள் நடத்துக்கே பணம் வேணும் ஆண்டவரே. 7 நாள் எப்படி நடத்துறேன்? நான் வாய் மூடிட்டு ஆண்டவரே நீரே பார்த்துக்கிறேன். ஏன்னா பயங்கர பயம். நான் வாய் திறந்தேன்னா என்ன ஆயிரும், குழப்பம் வந்துடும். அமைதியாக விட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணினார்? அதிசயமா நடத்தி இருக்கிறேன். நான் நினைச்சு பார்த்தேன் எப்படி நடக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதிசயமாய் செய்கிறார். ஏராளமாய் கொடுக்கிறீர்கள். ஆனால் ரொம்ப கவனிக்கணும், நம்ம கொடுக்கிறோமா, சரியாக கொடுக்கிறோமா என்பதை நாம் தேடி பார்க்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போது நம்முடைய வருமானங்களிலே ஆண்டவருக்கு நிறைவாய் கொடுக்கணும். அதன் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதம் பெறுவது மாத்திரமல்ல, அதை கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன துணிச்சலாக போய் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? நம்மிடத்திலே வருமானங்கள் குறைந்து போய் கிடக்கிறது. ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் கையின் பிரயாசங்களிலே நீங்கள் நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பித்தான் இந்த செய்தியை கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிடித்த மீன்களிலே சிலவற்றை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 21:14. ஆண்டவர் 3வது தரிசனம் கொடுத்தது அங்கே திபேரியா கடற்கரையிலே தம்முடைய பிள்ளைகளாகிய சீடர்களுக்கு 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த பூமியிலே நடந்த நாட்களிலே இந்த 40 நாட்கள் நான் உங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறேன். எது? லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை கொடுத்து அதிலே மனம் திரும்புதலை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னும் பாவ மன்னிப்பு என்ற காரியம் இருக்கிறது. அதை நான் வரும் நாட்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் பரமேறுவதற்கு முன்பாக 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி நடந்த போது 3வது தரிசனம் கொடுத்தது யாருக்கு? பின்மாறி போய் கிடந்த சீடர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கரையிலிருந்து வலையை போட்டு அவர்களை இழுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் கேட்பதெல்லாம், இந்த பாவத்துக்குள்ளே சிக்கி ஓடைக்குள்ளே போன உன்னை நான் அப்படியே கயிறிலால இழுத்தெடுத்தேனே, இப்பொழுது எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அவருக்கு நாம் எவைகளை செய்கிறோம் என்பதை ஆண்டவர் தேடி பார்க்கிறார். கரையில் இருந்த ஆண்டவர் கேட்பது, உங்களை கரையிலிருந்து உங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் அவருடைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை நாம் தரிசிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை போல ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணி, மீன்களை ஏராளமான திரளான மீன்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 3வதாக நாம் பிடித்த மீன்களிலே சிலவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் கரையில் இருந்த உள்ளத்திலே கேட்பது இதுதான். நாம் ஆண்டவருக்காக மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தும். எதற்கெல்லாம் கூப்பிடுகிறீங்க? ஒரு திருமணத்திற்கு போவதற்காக உங்கள் உற்றார் உறவினர் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க. ஒரு பிறந்த நாள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது என்று சொன்ன எல்லாத்திலையும் மாறி மாறி சொல்லுகிறோம். இந்த நாள் அந்த பிறந்த நாள், இந்த நாள் திருமண நாள், இந்த நாள் ஆராதனை நாள் என்று யாராவது சொல்றீங்களா? நம்ம தான் வாரது இல்லையே, அப்புறம் எப்படி மற்றவளை கூப்பிடுறது? முதல்ல ஒழுங்கா இருந்தா என்ன பண்ணுவேன்? நான் கரையில் இருந்த அநேகரை கரைக்கு நேராக இழுக்க முடியும். எனவே நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் ஆண்டவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். எனவே ஆண்டவர் கரையிலிருந்து உங்களை கூப்பிடுகிறதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அநேக நேரங்களில் நாம் இழந்து கிடக்கிற ஆசீர்வாதம் இவைகளால தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்வுல கொள்ளணும். நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நான் வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல? ஆண்டவருடைய சமூகத்துல வரதில்லை, பின்மாறி கிடக்கிறோம். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பிரயாசத்தின் பலனை ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. அப்படிதானே? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகளை நிறைவாய் செய்வோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.